அப்ப என்ன மாசம் 300 சாப்பிடுவா? உங்க ஆளுங்களை வெறும்பைய சும்மா தானே வந்தேன்னு கேட்டா என்ன செய்வீங்க? தெரியாம பண்ணிட்டீங்களா? சாப்பாடு கூட அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் சாப்பிடணும். நார்சிஸ்ட் பிஹேவியரா இருக்குங்க. ஃபோன் பண்ணிட்டு போனை பேசாம அப்படியே வச்சுட்டே இருக்கு. சிரிக்கிறீங்க. கணவன் மனைவிக்கு இடையே பர்சனல் ஸ்பேஸ் வேண்டும் விசஸ் வேண்டாம். நீ போறியா, வேலைக்கு போறியா, 5 மணி ஆனா வீட்டுக்கு வந்துடணும். வீட்டுக்கு வந்து சமைக்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும். பிள்ளைங்க மட்டும்தான் உன் லைஃப். நீ வெளியே போய் எந்த வேலையுமே பார்க்க கூடாது. அவங்க லூசுத்தனா போயிட்டு இருக்காங்க. எனக்கு எல்லாத்தையுமே ஒரு கண்டிஷன் போடுவாங்க சார். சாப்பிட்ற முதற்கொண்டு, நான் போற ட்ரெஸ்ல முதற்கொண்டும் எனக்குன்னு ஒரு எதுவுமே கிடையாது. சாப்பாடு கூட அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் சாப்பிடணும். அவன் கிடக்கா லூசுப்பேன். சுடிதார் தான் உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், சுடிதாரே போடு அப்படிம்பாரு. ஆனா அந்த சுடிதாரை எடுக்கிறத முதற்கொண்டு அவட்ட தான் கேட்டு எடுக்கணும். நான் லூசுதாங்க. ஒரு இடத்துக்கு போறதா இருந்தா கூட அவட்ட கேட்கணும். கேட்காம போயிட்டேன் அப்படின்னா ஒரு 100 டைம் கால் பண்ணுவார் சார். நான் பிளாக் லிஸ்ட்ல போற வரைக்கும் கால் பண்ணுவாரு. நார்சிஸ்ட் பிஹேவியரா இருக்குங்க. ஃபோன் பண்ணிட்டு போனை பேசாம அப்படியே வச்சுட்டே இருக்கிறதுலாம். நான் லூசுதான். அது அப்படியே பழகிருச்சு சார். லவ் பண்றது வந்து பழகிருச்சு அப்படியே. இதுல நக்கல் வேறயா? என்ன ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவீங்க? சும்மா அப்படியே வச்சிருவீங்களா? மியூட் போட்டு எவ்வளவு நேரம் அப்படியே வச்சிருப்பீங்க? நான் கட் பண்ற வரைக்கும் வச்சிருப்பாரு சார். மூளை கோளாறு உள்ளவன். சரி, கட் பண்ணி என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் அடிப்பேன். பிளாக் லிஸ்ட்ல போட்டாதான் விடுவேன். இது எதுக்கு சிரிக்கிறீங்க? லூசு பாயா. ஒரு மாதிரி நீங்க பண்றது இன்டிசென்ட்டா இருக்குன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகவே இல்லையா? இப்படி கால் பண்ணி மியூட்ல போட்டு சும்மா வச்சா மத்தவங்களுக்கு கால் பண்ண முடியாது. இல்ல மத்தவங்க யாராவது கால் பண்ணா கால் வெயிட்டிங்ல இருக்குன்னு தெரியும். அப்ப சைக்காட்டிக் பிஹேவியரா இருக்குங்க அது. லூசுனா இப்படி இருக்க கூடாது. அவங்க வேற கம்யூனிட்டி, நான் வேற கம்யூனிட்டி. நீங்க லவ் பண்ணும்போது அவங்க வேற ஜாதின்னு உங்களுக்கு தெரியும் தானே? ஆமா. கல்யாணம் பண்ண வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த பின்னால எங்க வீட்டுல இருக்க ஜாதிகள் இருக்கலாம் அப்படி பண்ண மாட்டாங்க, நீ இப்படி பண்றேங்கிற வார்த்தை ஏன் வருது? இது தடை செய்யப்பட வேண்டிய ஒரு திருமணம். அதாவது எங்க அப்பா அம்மா தனியா எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டாங்க. வீடு கட்டி கொடுத்து இடம் வாங்கி கொடுத்து எல்லாமே செஞ்சுட்டாங்க சார். அவங்க வீட்ல இருந்து இன்னும் எதுவுமே எங்களுக்கு செய்யல. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போக விட மாட்டார் சார் என் பிள்ளைங்கள. லவ் பண்ணும்போது நீங்க ரெண்டு வேற வேற ஜாதின்னு தெரியும். கல்யாணம் ஆனது பின்னால எங்க ஆளுங்களாம் அப்படி பண்ண மாட்டாங்க, உங்க ஆளு தான் இந்த மாதிரி பண்றாங்க, எங்க ஆளுலாம் அப்படி சாப்பிட மாட்டாங்க, எங்க ஆளுலாம் ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க, இந்த பேச்சு ஏன் வருதுன்னு கேட்க. என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணாம இருக்க வேண்டியதானே? உங்க ஜாதியில பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிதானே? தெரியாம இதை பண்ணிட்டேன். தெரியாம பண்ணிட்டீங்களா? இந்த ஆள சாவடிக்கணுங்க. தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லலாம் எனக்கு ரொம்ப ஏத்துக்கவே முடியாம இருக்குதெல்லாம். எனக்கு ஆத்திர அடங்கலங்க. இவ்வளவு வன்மமான மனநிலை இருக்க ஒருத்தர் ஏன் நீங்க வேற ஜாதியில கல்யாணம் பண்றீங்க? உங்க ஜாதியில ஒரு பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிதானே? கருவம் தலைக்கேறிய மண்ணா. உங்க வீட்டுல இருந்து உங்களுக்கு எதுவுமே பண்ணல, அவங்க வீட்டுல வேற ஜாதி கல்யாணம் பண்ணா கூட ஒரு இடம் வாங்கி வீடு வாங்கி கட்டி கொடுத்து அங்க உங்க உட்கார வச்சுட்டாங்க. உங்க மனைவியோ இல்ல மனைவி சேர்ந்த ஒருத்தவங்க யாரோ உங்க ஆளுங்களை வெறும்பைய சும்மா தானே வந்தேன்னு கேட்டா என்ன செய்வீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நீங்க சொல்ற உங்க ஆளுகிட்ட இருந்து எதுவுமே வரல, 10 பைசா வரல, அப்பவே நமக்கு மீசையை மிரிக்கிட்டு இவ்வளவு வீரம் வருது. அப்ப எல்லாம் செஞ்சிருந்தா நமக்கு என்ன ஆட்டம் ஆடிட்டு போனோமே. ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா. சரி சார், திருத்திக்கிறேன் சார். நீங்க பண்ண மாட்டேன் சார். எனக்கு நீங்க பேசுற ஸ்டேட்மெண்ட்ல தெரியும் எவ்வளவு திருத்திப்பீங்கன்னு. அவன் கிழிப்பா. சரி, இப்போ உங்க குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்க உங்க ஆளுங்களா அவங்க ஆளுங்களா? பெரிய பொண்ணு வந்து அது வந்து எங்க கம்யூனிட்டி ஆளுக்கள் அப்படியே உரிச்சு வச்சிருக்கு. சின்ன பொண்ணு வந்து எங்க சின்ன ஒரு அழுதா கூட உனைய மாதிரி அழுகுது பாரு, உங்க ஆளுக்க மாதிரியே இருக்கு பாரு. இது வேற அது வேற. என்ன மைண்ட் இது? மானங்கட்ட மைண்ட். அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன சார் தெரியும்? இப்போ உங்க குழந்தைங்கள 2 குழந்தைங்கள ஒரு குழந்தை உங்கள மாதிரி இருந்தா அது வந்து உங்க ஜாதி, அவங்கள மாதிரி இருந்தா அவங்க ஜாதியா? ஏன்டா நீங்களா இப்படி இருக்கீங்க? இப்ப நீங்க உண்மையில வீரமான ஆளா என்ன பண்ணிருக்கணும்? நீங்க சொல்ற அவங்க அடுத்த ஜாதி தானே, அவங்க கட்டி கொடுத்த வீடு தானே, உன் ஆளுங்க கட்டின வீட்டுல நான் எப்படி இருக்கிறதுன்னு பேருக்கணுமா இல்லையா? இந்த இடத்தை விட்டு போனேன்னு வச்சுக்க சோத்துக்கு தான். அவங்க வீட்லயே கூச்ச நச்சமே இல்லாம உட்காந்துக்கிறீங்க, அவங்க வீட்லயே கூச்ச நச்சமா இருந்துகிட்டு அவங்க வீட்லயே இவ்வளவு மோசமா பேசுறீங்க. என்ன தைரியத்துல நீங்க இதெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? உன் மாமனாரோ மாமியார் வீட்லயே கேட்டு இப்படி இவ்வளவு பேசுறீங்க, உன் வீட்டுல என்ன கொண்டு வந்த, எங்க வீட்டுல தானே இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்டா மூஞ்ச கொண்டு எங்க வைப்பீங்க? இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. இப்ப நமக்கு பிறந்த 2 குழந்தையில ஒரு குழந்தை ஒன்னே மாதிரி இருக்கு, அது ஓன் ஜாதி. எனக்கு என்னைய மாதிரி இருக்க ஒரு குழந்தை அது ஏன் ஜாதி. யாரா நீங்களா? இவ்வளவு அப்பட்டமான ஆணவமான ஜாதி வரைய நான் முதல் தடவை பாக்குறேன். நான் யூசுவலி பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்ல மாட்டேன். நான் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டேன்னா ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிடுவாரு. ஒரு மாசத்துக்கு வடை மட்டுமே வந்து 3000 ரூபாய்க்கு சாப்பிடுறோம். என்னங்க சொல்றீங்க? 3000 ரூபாய்க்கு வடையா? ஒரு மாசத்துக்கு இல்லம்மா, 3000 ரூபானா அப்ப என்ன மாசம் 300 ரூபாய் சாப்பிடுவேன்? அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. வடை சாப்பிடுறான், பானிபூரி சாப்பிடுறாங்க, சம்பளத்தை சொல்லாம இருக்கிறதுல எனக்கு புரியவே இல்லை. அதுதானப்பா எனக்கும் புரியல.
ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியும் கூட நீங்க சொல்லல அப்படின்னா அவர் எப்படி மேனேஜ் பண்ணுவாரு? ஒரு 1000 ரூபாய் 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னா ஓகே, அவர்கிட்ட அந்த அளவுக்கு ஃபண்ட் இல்லாம இருக்குங்கப்போ அப்ப வச்சிருக்க 500 ரூபாய் நீங்க சொல்லலைன்னா என்ன ஆகும் அப்புறம்? ஐ வாண்ட் ரிவெஞ்ச்.